தேவகதைகளில் அழகான காதல். காமதேவன் ரதியின் திருமணம். இந்திய தெய்வீக கதைகளில் காமதேவன் என்பது காதலின் கடவுள். அவரின் ஆணையால்தான் உயிர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணமாகின்றன என்று நம்பப்படுகிறது. அவரின் மனைவிதான் ரதி, அழகின், காதலின், மோகத்தின் தேவி. ரதியும் காமனும் எப்படி ஒருவரையொருவர் பார்த்தார்கள்? புராணங்களில் கூறுவது, ரதி தேவலோகத்தின் மிக அழகான தேவதை. காமதேவன் பிறந்ததும் அவர் மனதின் உணர்வுகளுக்கு உரிய சக்தியாக ரதி தோன்றுகிறாள். ரதி என்பது மனதின் ஆசையை பூரணமாக்கும் சுய உணர்வு என்பதால் இருவரும் இயற்கையாகவே இணைந்த தெய்வீக சக்திகள். காமதேவன் ரதியைப் பார்த்தவுடன் ஒரு வினாடியில் காதலித்து விடுகிறார். அவருக்கு பிரமரிஷிகள் மற்றும் தேவகுரு பிரஹஸ்பதி அறிவுரை தருகிறார்கள், இந்த காதல் சுபமாய்தான் முடியும். பிரம்மா இந்த இருவருக்கும் திருமணத்தினை ஏற்பாடு செய்கிறார். ரதி காமனுக்கு வரதாக இருக்கிறார். ஆனால் ஒரு பரிசோதனை நடந்தது. காமதேவன் தனது வில்லால் காமபாணங்களை விட்டுப் பார்க்கிறார். ஆனால் ரதி அழகு மட்டுமல்ல, அழகிற்குள் உள்ள அறிவும் ஆசாரமும் பக்தியும் கொண்டவள். இருவரும் ஒருவரை உண்மையாய் விரும்ப திருமணம் ஏற்படுகிறது. காமம் என்பது ஒரு சக்தி. அதை தவறாக வழிநடத்தினால் அது அழிவை தரும். காமம் முதலில் வருகிறது. அதற்கான பூரணத்துவம், சந்தோஷம் அதன் பின்விளைவாக உருவாகிறது. இரண்டும் சேர்ந்துதான் மனித உணர்வுகளுக்கு சீர்பெறும் வழி. ஆனால் பக்தி, புரிதல், உண்மை உணர்வுகள் கூடுமானால் அது ஒரு நல்ல உறவாக மலர்வது ஆகும். ரதியும் காமனும் இணைவது உண்மையான காதலும் உணர்வுகளின் ஒருமைப்பாடும் என்று சொல்லப்படுகிறது. அழகும் காதலும் உணர்ச்சியும் நிறைந்த ஒரு கல்யாணம். அதுதான் காமதேவன் ரதியின் திருமணம். உலகத்தில் உயிர்கள் இணையும் ஒவ்வொரு தருணத்திலும் அவர்களின் ஆசியிருக்கும் என நம்பப்படுகிறது. இது ஒரு காதலின் உருவம் மட்டும் அல்ல, ஆன்மீக அறிவும் உண்மை ஆசையுடனான தெய்வீகமான இணைவு.